உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேயர்களே, இன்று அரசியல் அரங்கம் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தலித் விடுதலை இயக்கத்தின் தலைவர் திருமிகு கருப்பையா அவர்கள் வருகின்றிருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் நிதிநிலை அறிக்கை வெளியே வந்தது. அது தொடர்பான விவாதங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கை மிகவும் நன்றாக இருக்கிறது என்று ஒரு சிலரும், இல்லை அதில் ஒரு பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை, தேர்தலை நோக்கி அது போகிறது, கடன் நிறைய வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரியான பல்வேறுபட்ட கருத்துகள் நிலவுகிறது. உங்களது பார்வையில் இந்த நிதிநிலை அறிக்கை எப்படி இருக்கிறது? 2025-22 நிதிநிலை அறிக்கை பார்க்குறப்ப ரெண்டு விஷயங்கள் என்னுடைய புரிதல். பட்டியலின மக்களுக்கான அந்த நிதிநிலை அறிக்கை என்பது மிகவும் அபத்தமான மோசடியான ஒரு செயல். பொதுவாக ஜென்ரலாக விவசாயிகள் கோரிக்கையாக இருந்தாலும் சரி, பல்வேறு கோரிக்கையில் எதிர்பார்ப்புகள் எதுவுமே தீர்க்கப்படலை. உதாரணத்துக்கு நெல்லுடைய கொள்முதலோ அல்லது கரும்பினுடைய அந்த கொள்முதலோ, விவசாயிகள் வைத்த கோரிக்கையை அரசு நிராகரித்திருக்கு. அரசு அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். இந்தியாவிலேயே அதிகமான கடன் வாங்கின நாடு தமிழ்நாடுங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துட்டுருக்கு. அது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப இந்த நிதிநிலை அறிக்கை பட்டியலின மக்களை பொறுத்தவரை ஏமாற்றத்துக்குரியது அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். உதாரணத்துக்கு 2025க்கான நிதிநிலை அறிக்கை எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்கன்னா 3924 கோடி பட்டியலின மக்களுக்கான ஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீடு. ஆனால் வரலாறு என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, கடந்த 5 ஆண்டுகளில் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி, செலவிடப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்ட நிதி 5318 கோடி. இந்த பட்ஜெட்டை விட 1.5 மடங்கு கூட இருக்குது. அப்போ குறைஞ்சபட்சம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி அரசு, திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க குறைஞ்சபட்சம் அந்த திருப்பி அனுப்பப்பட்ட நிதியாவது இந்த ஆண்டு கொடுத்துருந்துருக்கு. 5000 கோடி, 5318 கோடியை அதையும் கொடுக்கல. நிதியும் குறைவாக இருக்குது. 3918 கோடிங்க சராசரி போட்டு பார்த்தோம்னா 1.5% தான் வருது பட்டியலின மக்களுக்கு. அப்போ இன்றைக்கி அரசு புள்ளி விவரப்படி 18, ஆனால் ஒரிஜினல் டேட்டா 22லேருந்து 25 வரைக்கும் இந்த மக்களுடைய பாப்புலேஷன் இருக்குது, மக்கள் தொகை சதவீதம் இருக்குது. அப்போ 1/4 ஒரு பங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கான பட்ஜெட் என்பது ஒட்டுமொத்த பட்ஜெட்டை பார்க்குறப்ப மிகவும் வருத்தமளிக்கக்கூடியதாக, கேள்விக்குறியாக உள்ளதாகத்தான் என்னால் பார்க்க முடியுது. அதை ஏன் இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒன்றும் புரியலை. ஒரு கால் முதல்வருக்கு தெரிஞ்சிச்சா, தெரியாமல் செஞ்சாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க காரணம் சொன்னாலும் முதல்வர் பார்வைக்கு போகாமல் அந்த பட்ஜெட் வெளிவந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ குறைஞ்சபட்சம் இந்த 5318 கோடி இணைச்சிருந்தால் கூட 8000 கோடியாக இருந்திருக்கும். அதையும் செய்யலை, இதையும் செய்யலை. இது வருத்தம் அளிக்கக்கூடிய ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். ரெண்டாவது, பட்ஜெட் அறிவிப்புகளோடு நாங்கள் நீண்ட காலமாக நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது. அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா கூட வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த இந்த அரசு ஊழியர்களுக்கான போராட்டத்தில் அவர் சொன்ன விஷயம், இனி நம்ம போராட்டம் நடத்தக்கூடாது, வெற்றி விழா கொண்டாடணும். தமிழக முதலமைச்சர் அவர்கள் விரைவாக அரசு பணியாளருக்கான பதவி உயர்வுக்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வருவாங்க, 16(4)A அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவாங்க. அதான் நம்ம வெற்றி விழா கொண்டாடுமே தவிர மீண்டும் போராட்ட களத்துக்கு வரக்கூடாதுங்கிற விஷயத்தை பதிவு பண்ணார் வள்ளுவர் கோட்டத்தில். ஆனால் இந்த பட்ஜெட்டில் அதை பற்றி எங்கேயுமே விவாதிக்கப்படலை. ஒருவேளை மானிய கோரிக்கையில் வருதா இல்லையான்னு தெரியலை, ஆனால் பட்ஜெட்டில் வரல. அதே மாதிரி சிறப்பு உட்கூறு திட்ட நிதி, அந்த சிறப்பு உட்கூறு திட்ட நிதி சட்டம் இயற்றணும். பல மாநிலங்களில் சட்டம் இயற்றிருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலும் சட்டம் இயற்றணும். அந்த நிதியை முறையாக செலவு செய்வதற்கு கண்காணிக்கப்படணும். இந்த நிதி எதற்காக செலவு செய்யப்படுகிறது? முழுக்க பட்டியலின மக்களுக்கான நிதி, சிறப்பு உட்கூறு திட்ட நிதி. இந்த ஸ்பெஷல் காம்ப்ளன் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய SCBன்னு வாங்க, தமிழர் சிறப்பு
உட்கூறு திட்ட நிதி, அதே முழுக்க முழுக்க பட்டியல் மக்களுடைய வளர்ச்சி, அது அடிப்படை வசதிகள் கீழேருந்து தொடங்கி மேலே வரைக்கும் இதை செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தோட நோக்கம். ஆனால் அது இந்த பட்ஜெட்டில் வெளிப்பட்டிருக்கான்னா நிச்சயமாக இல்லை. இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போக முடியும். இந்த பட்ஜெட்டை ஒட்டி பட்டியலின மக்கள் சார்ந்து இந்த மாதிரியான அவங்கள வந்து விலக்கி வச்சுட்டு, இல்லை அவங்கள பற்றின செய்திகள் உள்ளே வராமல், அவங்களுக்கான நிதி ஒதுக்காமல் இப்படி ஒரு பட்ஜெட் வந்திருக்கிறத உங்களுடைய இயக்கம் தலைமைக்கு, அதாவது முதலமைச்சருக்கு அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதா? கண்டிப்பாக நிச்சயமாக கொண்டு சென்றிருக்கோம். அதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்ருக்கோம் நேரம் சந்திக்கிறதுக்கு. இன்னும் கிடைக்கல. 2-3 விஷயங்களை விவாதிக்கிறதுக்காக நாங்கள் வந்து யோசிச்சுட்ருக்குறோம். அப்படி வாய்ப்பு கிடைக்கிறப்ப நிச்சயம் அந்த கோரிக்கை வந்து தமிழக முதல்வருடைய கவனத்தை எடுத்து சொல்லுவோம், அதை விவாதிப்போம். ஏன்னா பக்கத்தில் இருக்க கர்நாடக அரசுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2025-26 பட்ஜெட்டு 42,000 கோடி. ஆனால் தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசுகிற திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய திமுக ஆட்சிக்கு 70% பட்டியலின மக்களுடைய வாக்கு என்பது மறந்துவிடவே முடியாது. கடந்த சட்டமன்ற தேர்தலும் சரி, பாராளுமன்ற தேர்தலும் சரி, 70% பட்டியலின வாக்குகள். அப்போ அந்த 70% வாக்களித்த பட்டியலின மக்களுடைய நிலை கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட ஒரு செய்தி விருதுநகரில் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எல்லாருக்கும். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆதி திராவிட நலத்துறை விடுதியில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த ஓராண்டுகளாக முடிவெற்றிற்கான அந்த கட்டணம் கொடுக்கலையாம். சோப்பு எண்ணெய் அவங்களுக்கு கொடுக்கணும் மாதம், அதுக்கான கட்டணத்தை கொடுக்கலையாம். 2024-25 ஆண்டு அந்த புதிய மாணவர்கள் வராங்க இல்லையா, அந்த ஓப்பனிங்கில் வந்து பெட்ஷீட்டு, பாய், தலையணை கொடுக்கணும். எல்லா மாவட்டத்திலையும் கொடுத்துட்டாங்க, இந்த மாவட்டத்தில் கொடுக்கணும். இன்றைக்கி காலையில் செய்யுது. அதையும் அந்த மாவட்டத்தை மாத்திரம் புறந்தள்ளியிருக்காங்க. இல்லை, அந்த மாவட்ட நிர்வாகம் தான் செய்யணும். அந்த மாவட்ட ஆதிர் நலத்துறை. ஏன்னா இதை வந்து முதலமைச்சர் குற்றமாக நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா எல்லா மாவட்டங்களையும் நடந்திருக்குது. இல்லை, முதலமைச்சர் குற்றமாக பார்க்க முடியாது என்பதை விட இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அந்த துறை அமைச்சருக்கும் செயலாளருக்கு இருக்குது, முதலமைச்சருக்கு இருக்குது. அப்படி நம்ம எஸ்கேப் ஆயிட முடியாது. எல்லாத்தையும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டு ஃபுல்லாக வந்து கலவரம் நடக்குது, அதை முதலமைச்சர் கண்காணிக்க முடியுமானா வேறு வழி அவராக கண்காணிக்கணும். ஏன்னா அவர் தான் கேள்வி கேட்க முடியும். இந்த நிலை இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பெரிய இருக்குங்கிறது தான் யதார்த்தமான நிலை. நேற்றைய கூட நாங்கள் திண்டுக்கல்லில் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் ப்ரெஸ் மீட், பத்திரிக்கா சந்திப்பு நடத்தியிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் சந்தித்து பேசியிருக்கிறோம். இந்த SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை பல ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறாங்க. இதை நாங்கள் யார்கிட்ட கேட்குறது? அந்த மாவட்ட ஆளுநர் அலுவலர் வந்து ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கலெக்டர் அடுத்து டைரக்டர், செக்ரட்டரி. சாதாரணமாக படுகொலை செய்யப்பட்ட ஒரு கிராமத்தை சேர்ந்த படிப்பறிவில்லாத மக்கள் மாவட்ட ஆளுநரை பார்த்து, கலெக்டரை பார்த்து, டைரக்டரை பார்த்து, செக்ரட்டரியை பார்த்து சிஎம்ஐ பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ அடிப்படை சிக்கல் இருக்குல்ல. அப்போ இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் லோக்கல் பாடிஸ். அந்த லோக்கல் பாடிஸ் ஒழுங்காக செஞ்சால் பிரச்சனையே இல்லையே, செய்யலை. இன்னைக்கு நிலை இந்த நிலை தான் தமிழ்நாட்டில். இந்த நிதிநிலை அறிக்கை குறிப்பாக பட்டியலின மக்களுக்கான நிதிநிலை அறிக்கையெல்லாம் அவங்கள புறந்தள்ளி இருக்குது அப்படின்ற ஒரு நிலைக்கு வரீங்க. கண்டிப்பாக, நிச்சயமாக. பொதுவான விஷயங்கள்ல எப்படி இருக்கு? அதான் பொதுவான விஷயம் சொன்னேன் இல்லையா. இப்போ விவசாயிகள் பட்ஜெட்டை பற்றி பார்க்குறப்ப நெல் கொள்முதல் இல்லை, அது கரும்பும் இல்லைன்றீங்க. கரும்பு உற்பத்தியால் இல்லை. இப்போ பருத்தி, தேங்காய், இது மாதிரி பல்வேறு உற்பத்தி வந்து தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கான கொள்முதல் இருக்கா? ஒரு விவசாயி ஒரு பயிரை விளைக்கிறார், கத்திரிக்காய் விளையுது, தக்காளி விளையுது, உருளைக்கிழங்கு விளையுது, அந்த விளையிற பொருளுக்கான விற்பனையை அவனால் தீர்மானிக்க முடியலை. அது தொடர்ந்து காலங்காலம் அப்படி தானே காலங்காலமாக இருக்குது. அப்போ நம்ம வந்து மாற்றுறதுக்கான வேலை என்ன? சமூக நீதி நாம மற்றவங்க சொன்ன அதே தப்ப காலங்காலமாக இருக்குன்னு சமாளிக்கிறது இது இல்லை. ஒருத்தர் மேலே குறை சொல்லி தான் நம்ம வரோம். அதுக்கு முன்னாடி இருந்த 10 பேர் நல்லா ஆட்சியாளர், அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லலாம், புதிய நம்ம வந்து வேணும் கொண்டு வரோம். இப்போ நானும் அதைத்தான் செய்வேன்னு அதுக்கு தேவையில்லையே. அதை சரி பண்ணணும். சரி பண்ணுறதுக்காக தான் மாற்றத்தை யோசிக்கிறோம். மாற்றம் என்பது எது? பலசை வந்து தப்பு நடந்திருக்கு, அது மாற்றம் தான் திமுக அரசு 5 வருஷத்தில் செய்யலையே. அப்போ கேள்விக்குறி தானே. நீங்கள் பொதுவாக நாடாளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசின் மேல் குற்றம் சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையிலேயே நீங்கள் பேசுகிறது மாதிரி தோணுது. அது எப்படி? அது இல்லை, நிச்சயமாக வந்து குற்றம் சொல்கிறக்கா இல்லை. நாங்கள் வந்து
சட்டமன்றம் சரி, பாராளுமன்றம் திமுக ஆதரிச்சிருக்கோம், திமுக தான் வேலை செஞ்சுருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்தலைங்கிற பகிரங்கமாக சொல்லித்தான் ஆகணும். அதையும் மூடி மறைச்சோம்னா அதுக்கு நாங்கள் வந்து அமைப்பு நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லித்தான் ஆகணும். அதை சொல்லித்தான் சமூக நீதி அரசை நம்ம வந்து தூக்கி நிறுத்த முடியும். அதை சொல்லாமல் எப்படி சமூக நீதி அரசை நம்ம தூக்கி நிறுத்துறது? திமுக மேலே குற்றம் சொல்கிறது எங்கள் நோக்கம் இல்லை. திமுக செய்ய தவறியதை, அவர் கவனம் செலுத்த தவறியதை அல்லது விடுபட்ட விஷயங்களை கவனத்தை கொண்டு போகணும். அப்போ கொண்டு போகிற என்பது நீங்கள் குற்றமாக பார்த்தீங்கன்னா அது என்னுடைய தவறு இல்லை. கவனத்தை அவங்களுக்கு வந்து ஈர்க்க வைக்கிறது எங்களுடைய வேலை. இப்போ இந்த உங்களுக்கான, அதாவது பட்டியலின மக்களுக்கான நிதியை திருப்பி அனுப்புனாங்க 5000 கோடி அப்படின்லாம், 5318 கோடி. ஆமாம். ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்க, பட்டியலின மக்களுக்கு வந்த நிதியை வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தினார்கள்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதில் எது சரி? மொத்தமாக திருப்பி அனுப்புனாங்களா இல்லை வேறு திட்டங்கள்? இல்லை, ஆட்சிய தகவல் படி 5318 கோடி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. அது எழுத்துப்பூர்வமான தகவல், அது யாரும் மறுக்கவே முடியாது. அது யாரும் மறுக்க முடியாது. ஒரு சில திட்டங்கள், இந்த உதாரணத்துக்கு வந்து இந்த பெண்களுக்கான 1000 ரூபா கொடுக்குறாங்களே உரிமை தொகைன்னு, அது மாதிரி திட்டங்களில் கொஞ்சம் மடைமாற்றம் நடந்திருக்குங்கிறது யதார்த்தமான நிலை. அது யார் நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் மூடி மறைக்க முடியாது. அது மடைமாற்றம் என்பது இயல்பு. உதாரணத்துக்கு வந்து கள்ளக்குறிச்சியில் சாராயங்குடி சத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க இல்லையா, அது மாதிரி நிதிகளுக்கு கொஞ்சம் எடுத்திருக்கலாம், வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் திருப்பி அனுப்பப்பட்டது உண்மை. அது தகவல் உரிமை சட்டத்தில் வாங்கின தகவல். அப்போ தகவல் உரிமை சட்டம் கொடுத்த மாநில தப்புனா தப்பு தானே. இப்போ திருப்பி அனுப்பப்பட்டதுனால இந்த அரசுக்கு என்ன லாபம்? எந்த லாபமே இல்லை. அதுதான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். ஏன் திருப்பி அனுப்புறீங்க? இந்த பட்டியல் மக்கள் பிரச்சனை 1008 பிரச்சனை இருக்குது. இந்த அன்றைக்கி முடிவெட்ட காசு கொடுக்கலாம், போராட்டம் நடத்துகிறான். செத்து போன காசு கொடுக்கலாம், தேவை அதிகமாக இருக்குது. அடிப்படை தேவைகளே இருக்குது. இன்னும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் கல்லாவின்னு ஒரு கிராமம். ஒரு 10 தலைமுறை அங்கே இருக்கிறாங்க. ஒரு 75 பட்டியல மக்கள். சரி. பஸ் வசதி கிடையாது, ரோடு கிடையாது. 4 கிலோமீட்டர் நடந்தே இன்னைக்கு வரைக்கும் போகிறாங்க. 2025 சொல்கிறேன். அங்கே படிக்கிற பிள்ளைங்கள்லாம் 4 கிலோமீட்டர் நடந்து போய்தான் ஸ்கூலுக்கு போய்ட்டு திரும்ப வரணும், பெண் குழந்தைகள்லாம். அப்போ இந்த அவலை இருக்கிறப்ப ஏன் வந்து திருப்பி அனுப்பணும்? கொடைக்கானலில் இருக்குது, வேறு வெளியில் நம்ம வெளியில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தலித் விடுதலை இயக்கம் இது பற்றி பேசுது. ஆனால் மற்ற கட்சிகள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாடுபடுகிறேன்னு சொல்கிற கட்சிகள் யாருமே இதை பற்றி பேசாமல் இருக்கு. நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு தான் என்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் திமுக கடுமையாக சாடுறீங்க. எங்கள் நோக்கம் அதான், திரும்ப சொல்ல, எங்கள் நோக்கம் திமுக. நான் எல்லா நண்பர்கள்ட்ட பேசுகிறது தான். எனக்கு திமுக மேலே குறை சொல்கிற நோக்கம் இல்லை. ஆனால் திமுக செய்ய மறுத்திருக்குங்கிறத நம்ம வந்து பகிரங்கமாக சொல்லி தீரணும். இதை யார்கிட்ட சொல்ல முடியும்? எடப்பாடிகிட்டே சொல்ல முடியும் போய்? ஏன்னா எடப்பாடி போயிட்டாரு, ஆட்சியில் இருக்கவங்கள்ட்ட தான் பேசணும். அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்க தான் செய்யணும். அவங்க செய்ய மறுத்திருக்காங்க அல்லது மறந்துருக்கிறாங்க அல்லது மூடி மறைக்கப்பட்டிருக்க விஷயத்தை வெளியே கொண்டு வரணும். இப்போ வெளியே கொண்டு வந்தால் தானே அவங்களுக்கு தெரியும். அடிமட்டத்தில் நடக்கக்கூடிய வேலைகள் வந்து எங்கே வந்து முதலமைச்சர் தெரியாது நம்ம எல்லாம் சொல்கிறோம். ஆனால் முதலமைச்சர் தெரியறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது? அப்போ அதை வெளியே எடுத்துகிட்டு வந்தால் தான் அவருக்கு தெரியும். அதைத்தான் தலித் விடுதலை செய்தே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான திட்டமோ அது செயல்பாடோ அல்லது வேற அஜெண்டாவோ அப்படிலாம் எங்களுக்கு கிடையாது. நிச்சயமாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பாக தலித் விடுதலைக்கும் தொடர்ந்து களப்பணியாற்றும். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை காலூடாமல் செய்கிறதுக்கு எனக்கு என்னென்ன வேலை திட்டங்கள் அத்தனை செய்யும். அதே நேரத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கான உரிமையை மறுக்கப்படுகின்றோ அதையும் கேள்வி எழுப்புவோம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை பட்டியலின மக்களுக்கு திராவிட மாடல் அரசு நிறைய சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க. சிறப்பாக மற்ற ஆட்சிகளை விட நாங்கள் தான் அவங்கள வந்து ஒரு உயர்நிலை கொண்டு வந்திருக்கிறோம்லாம் பேசுகிறாங்க மேடைகளில். அதெல்லாம் உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் வந்து அதாவது இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த வெளிநாட்டு போய் படிக்கிற மாணவர்கள் வந்து ஊக்கத்தொகை அதை வந்து இந்த வருஷம் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மாணவர் நிறையா போயிருக்கிறாங்க. அது யாரும் மறுக்க முடியாது. அதாவது எல்லா திட்டமும் வந்து திமுக அரசு மறுத்துருச்சுன்னு எங்கள் குற்றச்சாட்டு இல்லை, செய்கிறாங்க. அதுக்கு எங்களை பாராட்டுகள் உண்டு, திராவிட முன்னேற்ற கழகத்து பாராட்டுகள் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் செய்ய மறந்த விஷயங்களையும் சொல்வதுண்டு. இப்போ உதாரணத்துக்கு வந்து சிவகங்கையில் ஒரு தலித் கல்லூரி மாணவன் புல்லட் ஓட்டுறான். அவன் சொந்த பணத்தில் காசு வாங்கி புல்லட் ஓட்டுறான். அவன் கையை விட்டுறது எந்த விளையாயும்? வைகுண்டத்தில் நடவடிக்கை எடுக்கலையா அரசு? நடவடிக்கை எடுத்து என்ன புண்ணியம்?
இப்போ நடவடிக்கை ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க, அவங்கள கைது பண்ணுறாங்க. ஆனால் அப்போ நடவடிக்கை எடுத்தோன்னே அந்த குற்ற எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா? இப்போ வைகுண்டத்தில் என்ன நடந்துச்சு? தேவேந்திரகுமார் விளையாட்டில் முதல் பரிசு, படிப்பில் முதல் பரிசு, விளையாண்டாலும் வெட்டுற, படித்தாலும் வெட்டுற, பைக் ஓட்டினாலும் வெட்டுற. அப்போ நாங்கள் எங்கே போய் சொல்ல முடியும்? இப்போ இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டு அப்போ திமுக வந்து நாங்கள் வந்து அமைதியாக இருந்தால் நாங்கள் ஆதரவு சக்தி, இதை வெளிப்பட பேசுகிறோம் எதிர்ப்பு சக்தியா? எங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? ஒரு பிஇ படித்த கல்லூரி மாணவர் எறும்பு அடித்து செத்தான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒன்று சொல்கிறாங்க. தேனியில் நடந்துச்சு, சொல்லலை, நடந்துச்சு தேனியில் சமீபத்தில். ஒரு கல்லூரி பிஇ படித்த மாணவன் எறும்பு கடிச்சு செத்து போனாலும் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. இதை எங்கே போய் சொல்லுவீங்க? அப்போ வன்முறை அதிகரிச்சிட்ருக்குங்கிற ஒரு புறம் திட்டங்கள் நீங்கள் என்ன டெவலப் பண்ணாலும் சமூக ரீதியான ஒடுக்குதல் அதிகரிக்குதில்ல. அப்போ சமூக ரீதியான ஒடுக்குதலை தடுப்பதற்கான செயல்பாடுகளை சமூக நீதி அரசு, திராவிட அரசு, திமுக அரசு செய்யணும் அப்படிங்கிற எங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். அதைத்தான் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகிறோம். அதில் விடுபட்ட விஷயங்கள் 1-2 என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நாங்கள் பகிரங்கமாக சொல்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் அண்மையில் நிறைய கொலைகள், ஆமாம், விரும்பத்தகா நிகழ்வுகள், அதாவது சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கிற நிலைகளில் செயல்பாடுகள்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதற்கான காரணம் இவருடைய ஆட்சியின் அந்த திறமையற்ற ஆட்சியின் காரணம்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்போவும் நடக்கிற மாதிரி தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எப்போவும் நடக்கிற மாதிரி இப்போ சொல்ல முடியாது. இப்போ வந்து நீங்கள் கடந்த 5 வருஷத்தில் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா 1097 அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ். இது மாவட்ட ஆளுநரத்துறையுடைய அறிக்கையே. இப்போ 1097 வன்முறை அங்கே நிகழுதுன்னா, ஒரு வன்முறை இப்போ சமீபத்தோட ஜாக்பரையில் இந்த வெட்டி கொண்டாங்க இல்லையா, அதோட அந்த உளவுத்துறைக்கு காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்குங்கிறாங்க. அதனால் இன்றைக்கி உதவி ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாதுகாப்பு கடிதம் கொடுத்துருக்கிறாரு. காவல்துறை மெத்தனமாக இருந்திருக்கு. இன்னும் அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த உதவி ஆணையரை பணி நீக்கம் செய்கிறீங்க. இப்போ கேள்வி அதுதான், அந்த உதவி ஆணையரை பணி நீக்கம் செய்கிறதுனால என்ன நன்மை? நீ பணி நீக்கம் செஞ்சீங்கன்னா அவர் வேலைக்கு போய் அவருக்கு பாதி சம்பளம் உண்டு, வேலை செய்யாமல் சம்பளம் வாங்கி நிம்மதியாக இருக்க போகிறார். இது தீர்வா? இந்த மாதிரியான குற்றச் செயல்கள் அதில் கவனிக்காமல் விட்ட அதிகாரிகளுக்கு அந்த காத்திருப்பு வைக்கிறது, அப்புறம் தற்காலிக பணி நீக்கம் செய்வது, இது தொடர்ந்து வருகிறது. இது சரியான நடைமுறை நினைக்கிறேன். என்னை பொறுத்த சரியான நடைமுறை இல்லை. ஏன்னா உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து பல உதாரணங்கள் சொல்ல முடியும். இப்போ ஜாப்பர் அலி மட்டும் இல்லை, இப்போ கள்ளக்குறிச்சி அந்த சாராய இதில் இறந்த 63 பேர் இறந்தாங்க. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட கண்காணிப்பாளர் வழக்கும் போடலை. அவங்கள மத்திய அரசு துறைக்கு மாற்றம் பண்ணிட்டாங்க. தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் அந்த 15 சுட்டு கொண்டாங்க. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த எஸ்பி மேலே அருணா கமிஷன் பரிந்துரையே செஞ்சிச்சு. அவங்க வந்து வழக்கு நடவடிக்கை ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எடுக்கலை. அவங்களும் மத்திய அரசு வந்து துறைக்கு பாதுகாப்பாக அனுப்பப்படுறாங்க. அப்போ என்னன்னா, சமூக நீதி பேசுகின்ற அரசு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுடைய அந்த பணியோட அந்த இது இருக்குல்ல, தொடர்பான செய்திகளில் அவங்க வந்து இவங்க காலத்தில் இந்த இடத்துல இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய பதவி உயர்வுகள்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? இல்லை, அது வந்து அவங்களுக்கு வந்து மெமோ கொடுத்து அவங்க சர்வீஸ் புக்கில் என்ட்ரான தான் பாதிக்கப்படும். ஏன்னா சர்வீஸ் புக்கில் அவங்க எழுத போகிறதில்ல யாருக்கு. ஏன்னா அப்படி எழுதியிருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து இங்கே இருக்கிறவங்கள சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொமோஷனில் போக முடியாது. ப்ரொமோஷன் தானே வரணும். இப்போ எத்தனை பேர் ப்ரொமோஷனில் போயிருக்கிறாங்க? எல்லா அதிகாரியும் ஒவ்வொரு சம்பவத்திலையும் பார்த்தோம்னா அப்படியே இந்த தற்காலிக பணி நீக்கம்லாம் ஒரு கண் துடைப்பு தான். டெஃபினெட்லி கண் துடைப்பு. அது தீர்வு இல்லை. சம்பளத்தோடு அவங்களுக்கு ஓய்வு. ஒரு தப்பு பண்ணுறான், அப்பா நீ சம்பளம் வாங்கிட்டு நீ வீட்டில் அமைதியாக இருப்பா, அது தீர்வு இல்லை. அப்போ தண்டிக்கப்படணும். அவன் நிரந்தர பணி. இப்போ யாரோ ஒருத்தர் தண்டிக்கப்பட்டால் தான் அடுத்த அதிகாரி திருந்துவான். இல்லைன்னா நீ எல்லா துறையிலும் IAS IPS எல்லா துறையிலும் வெளிப்பட சொல்லணும்னா பாரதிய ஜனதா கட்சியோட இன்ஃப்ளூயன்ஸ் வலுவாக இருக்குது. அது யாரும் மறுக்கவே முடியாது. அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வலுவாக இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டியது திராவிட மாடல் அரசு. அப்போ அதில் அவங்க தவறுறாங்க அப்படிங்கிறது தான் அப்போ சந்தேகம் எழும்புது. இப்போ இந்த நீங்கள் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடாக இருந்தாலும் சரி, கள்ளக்குறிச்சி சாராயமாக இருந்தாலும் சரி, ஸ்ரீமதி அந்த ஒரு பொண்ணு தற்கொலை அந்த கொலை செய்யப்பட்ட சம்பவம், இப்படி பல்வேறு சம்பவத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரியும் காப்பாற்றப்பட்டிருக்காங்களே தவிர ஒரு அதிகாரி கூட நிரந்தர பணி நீக்கம் செய்யப்படலை. அப்போ அதனுடைய பின்னணி என்ன?
இது எல்லா ஆட்சி காலத்துலையும் இப்படி நடக்குது. எல்லா ஆட்சியும் நடக்கு, அது நம்ம மறுக்கலை. ஆனால் இப்போ அதிகரிச்சிருக்குல்ல, கடந்த 4 ஆண்டுகள் அதிகரிச்சிருக்கு. இப்போ ஊடகத்தோட வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால அது வெளியில் நிறைய தெரியுதுன்ற. ஊடகம் அப்பயும் இருந்துச்சு. நம்ம சொல்ல வர்றது தோழர், இப்போ ஸ்டெர்லைட்டெல்லாம் நீ உலகமே திரும்பி பார்த்த படுகொலைகள். மற்ற விஷயம் கூட சின்ன சின்ன பாக்கெட் விஷயம். ஸ்டெர்லைட்டு உலகம் திரும்பி பார்த்த படுகொலை. அது மாதிரி கள்ளக்குறிச்சி சாராயமும் உலகமே திரும்பி பார்த்த விஷயம். இந்த ரெண்டுலுமே எந்த நடவடிக்கை இல்லை அதிகாரி மீது. சும்மா சம்மந்தம்னா ஒரு போலீஸ்காரனை சஸ்பெண்ட் பண்ணுறது, அவனை பண்ண, அது தீர்வு இல்லை. அதைத்தான் நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வலியுறுத்துகிறோம். இப்போ எதிர்க்கட்சிகள் சொல்வதைப் போல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, மக்களுடைய நன்மதிப்பை இந்த அரசு இழந்து வருகிறது, ஆகவே ஆட்சி மாற்றம் வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது அந்த அந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்கா திராவிட மாடல் அரசு? திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இலக்கை நோக்கி போயிட்டுருக்கா இல்லையாங்கிற ஒரு பக்கம் இருக்கிற விட, அதை பேசக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது மற்ற இதர பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ், சிபிஎம் கூட அதில் நிறையா வலுவாக கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. இப்போ இவங்களை எங்கே கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க, எங்கே போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க? அரசியல் உள்நோக்கத்துக்காக பேசுகிறாங்களே தவிர உண்மையிலே ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும், மக்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படணும், அவங்க களத்துக்கு வெளியே வந்துடணும்ல. வெளியே வரலையே. நாமல் இன்னைக்கு வந்து மது ஒழிப்பை நான் ஒழிப்புங்கிறாரு. குஜராத்தில் இல்லாத மதுவோட தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியாவிலே அதிகமான மது இருக்கக்கூடிய குஜராத்து, அங்கே இருக்கக்கூட மதுவை விட அங்கே வந்து அதிகம் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்காக தமிழ்நாட்டில் வந்து மது ஒழிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் இப்படி போலித்தனமான அரசியல் பண்ணுற மாதிரி ஆட்களை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க கருத்தை ஏற்றுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை எங்களை பொறுத்தளவு. இப்போ அண்மையில் இந்த தொகுதி மறுவரையறை தொடர்பாக நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் டிஷர்ட்டில், அதாவது மறுவரையறையில் நியாயம் வேண்டும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்றத அதை பதித்து நீங்கள் உள்ளே போனாங்க, அது தவறு, இதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, அதை பார்த்துட்டுலாம் நீங்கள் வரணும், உடை அணிவதன் மூலமாகலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான எந்த விதமான குறிப்புகளும் அந்த இதில் இல்லை அப்படின்ற ஒரு சாராரும் சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை எது? இல்லை, அதாவது தொகுதி மறையறை என்பது அவசியமானது, அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த தொகுதி வரையறையில் கூட இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்ல இந்தியா இருக்கக்கூடிய எந்த ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஏறக்குறைய 72 76 சென்சஸ்ங்கிறாங்க, 71. அப்போ இன்றைக்கி நம்ம வந்து 2025 இருக்கிறோம். அப்போ நம்ம பாப்புலேஷன் கூடிட்டே இருக்குது. அப்போ பாப்புலேஷனுக்கு ஏற்றவாறு தொகுதி இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர தொகுதி குறைப்பு என்பது அது அரசியல் உள்நோக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு என்ன உள்நோக்கம் அப்படின்னா, தென் மாநிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, இந்த மாநிலங்களில் அதிகமான எம்பிக்கள் மேலே வந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும், வட மாநிலங்களை எம்பிக்கை கூட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது அவங்க உள்நோக்கமாக இருந்து அந்த வரையறையை கொண்டு வரலாம். அதில் யார் மாற்றல. இன்னொன்று, ஏற்கனவே ஸ்டாலின் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலலாம் அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை வந்து ரொம்ப முறையாக கடைப்பிடிச்சோம், வட மாநிலங்கள் கடைப்பிடிக்கலை, பாப்புலேஷன் கூடியிருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மக்கள் தொகை இந்த கணக்கெடுப்பு இந்தியா முழுக்க நடத்தப்பட்டு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி வரையறை நடந்தால் வரவேற்கத்தக்க விஷயம், அதில் எந்த பாராட்டுதல் இல்லை, அதில் நம்ம மாற்று கருத்தில். ஆனால் அரசியல் உள்நோக்கத்தோடு செய்வோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அது கேள்விக்குறியாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டாவை நம்ம வந்து திருப்பி பார்க்க வேண்டியது இருக்க தவிர அதை அவங்க சொல்கிற எல்லாத்தையும் ஏற்றுட்டு போகணுங்கிற அவசியம் நம்மளுக்கு இல்லை. இப்போ இது தொடர்பாக இப்போ பேச வேண்டாம், இதுக்கப்புறம் ஒரு நாளை குறிப்பிட்டு அங்கே அந்த டைமில் பேசலாம், அல்லது அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த பிறகு தான் அதை பற்றி பேச போகிறோம். இப்படி ஏதாவது ஒரு முடிவை இந்த ஒன்றிய அரசு சொன்னால் அந்த பிரச்சனைக்கான வழியே இல்லை. ஆனால் அதை ஏன் சொல்ல மறுக்கிறாங்க? ஏன்னா சொன்னால் அவங்க அடுத்து செய்யணும்ல, சொல்ல மாட்டாங்க, செய்ய மாட்டாங்கல்ல. 15 வருஷம் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு கடந்த 10 ஆண்டுகளில் 196 இடி வழக்கு போட்டிருக்காங்க. இந்த 196 இடி வழக்குலையும் ஒரு வழக்கில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? அப்போ எதுக்கு? இப்போ அவங்க சொல்கிறது ஒன்று, அவர்கள் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு என்னவோ அதை மட்டும்தான் செய்வாங்களே தவிர, அதுக்கு உதாரணம் இந்த ஒரு உதாரணம் போதும். 196 வழக்கில் 10 ஆண்டுகளில் ஏன் ஒரு வழக்கை கூட முடிக்க முடியல?
தமிழ்நாட்டில் மட்டும்தான் இடி ஆஃபீஸர் கைது செய்யப்பட்டார் திண்டுக்கல்ல, வேறு எங்கேயும் இல்லை. ஏன்னா அப்போ இடியும் ஒரு மோசடி கும்பலுங்கிறத பகிரங்கமாக காட்டியிருக்கு. தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் 2026, இந்த தேர்தல் முடிவுகள் இப்போதைய சூழலில் இருக்கிற கூட்டணிகளை வைத்து எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இதை பலமுறை நம்ம விவாதிச்சிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இன்றைக்கி இருக்க சூழலில் ஒரு வலுவான கூட்டணியாக தான் இருக்குது. இப்போ மரியாதைக்குரிய தோழர் வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் நம்ம கடுமையாக பேசியிருக்கிறாரு. அவருடைய விவாதங்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஏன் அண்ணன் எழுச்சி தமிழோட வருத்தத்தோடு நிறையா விஷயங்களை பதிவு பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. கூட்டணியில் இருந்தாலும் என்னால் கொடியேற்ற முடியலை அப்படிங்கிற விஷயம், பட்டியல் மக்களுடைய பிரச்சனை நிறையா பதிவு பண்ணுறாரு. சிபிஎம்மும் அதே பதிவை தோழர் சண்முகமும் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த நிலை தொடருமேயானால் இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அல்லது அங்கம் வைக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் அதிருப்தியில் வெளியே போனால் ஒழிய திமுகவை அசைக்க முடியாது. ஆனால் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இல்லை, வெளியே போகிறதுக்கான வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்க விடக்கூடாது. அதான் எங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். நாங்கள் நண்பர்கள்ட்ட விவாதிக்கிறப்ப பேசுகிறப்ப கூட என்ன நாங்களாம் பேசுவோம்னா, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நமக்கு வருத்தம் அளிப்பதாக இருந்தாலும் கூட, பட்டியலின மக்களுக்கு எதிராக இருக்குன்னு இருந்தாலும் கூட, பட்டியலின மக்கள் மீது படுகொலைகள் தொடருது அப்படிங்கிற இருந்தாலும் கூட, பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி வட மாநிலங்கள் நிலைமை நம்மளுக்கு தெரியும். வாயிலே பேசுகிறார் இன்றைக்கி நம்மால் அண்ணாமலை மும்மொழி கொள்கை இந்தி படிங்கன்னு. வட மாநிலங்கள் இந்தி படித்த பூரா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறான். எவனுக்கு இங்கிலீஷ், வட மாநிலம் இருக்கவனுக்கு எவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஒரு மொழியோடு தான் உட்காந்துருக்காங்க. ஒரு மொழியோட உருப்படியாக படிக்காதவன் இருக்கிறான். ஒரு மொழி கூட உருப்படியாக முழுசாக படிக்காதவன், ஆங்கிலம் முழுசாக தெரியாதவன் இருக்கிறான். இப்போ அவன் முறை எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் அடிப்பு வந்துருக்கிறான். ஆனால் நம்மளை பொறுத்தளவு இருமொழி கொள்கை ரொம்ப சாங்காக நிற்கிறோம். தமிழ் ஆங்கிலங்கிறத சாங்காக நிற்கிறோம். விரும்பி படிக்கிறவங்க ஹிந்தி படிக்கிறாங்க. அவங்க நம்ம யார் மறுக்கலை, கட்டாயப்படுத்தலை, அவங்கள போய் படிக்கலாம்னு சொல்லலை. அது வேறு விஷயம். ஆனால் இந்த திணிப்பு எப்படி பார்க்கப்படுதுன்னா அரசியல் கண்ணோட்டமாகத்தான் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் யாரும் மறுக்க முடியாது. இந்த மும்மொழி கொள்கைக்காக கல்வி நிதியை தரமாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் இது ரொம்ப அபத்தமான மோசமான செயல். கல்வித்துறை அமைச்சர் கூட சட்டமன்றத்தில் தமிழர்கள் மோசம், முதலமைச்சர் முக்கியமானவரா அப்படின்லாம் பேசுனதெல்லாம் அவங்களுடைய திமிரை காட்டுது. இது அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், அவங்களுக்கு வட மாநிலங்கள் இன்னும் இல்ட்ரேட்டாக இருக்கிறான். அதுதான் மெயின். வட மாநிலங்களை பொறுத்தவரை இன்னும் கல்வி அறிவு இல்லை. மற்ற மொழியை சார்ந்த அதை மாநிலங்கள் சார்ந்த அல்லது உலக அரசியல் அவங்களுக்கு எதுவுமே தெரியலை. அதுதான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியோட பலமாக இருக்குது. இப்போ தென் மாநிலங்களை தமிழகமோ கேரளாவோ ஆந்திரா எடுத்துட்டிங்கன்னா கல்வி அறிவிலையும் ஓங்கி நிற்கிறோம். சமூக கல்வியும் இங்கே தெரியும், லிபரேஷன் தியாலஜியும் தெரியும், அரசியல் கண்ணோட்டமும் தெரியும். அதனால் இங்கே அவங்களால அரசியல் பண்ண முடியலை. இந்த சூழலில் தான் அவங்க எப்படியாவது தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும். அக்கா கூட தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்க. தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். அவங்க இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் தாமரை அவங்க மலர வைக்கலை. அந்த நிலை இருக்கிறப்ப தான் இப்போ அவங்க என்ன கையாளுறாங்கன்னா, சாராய ஒழிப்பு, அந்த மதுக்கடை ஒழிப்புன்னு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் மும்மொழி கல்விக்குள் நடைமுறைப்படுத்துகிற மாணவர்கள் அதில் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. இப்போ சாராயத்தை கையில் எடுக்கிறாங்க. எப்படியாவது தமிழ்நாட்டில் கலவரத்தை உருவாக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட ஆட்சி மக்களுக்கு எதிரான ஆட்சிங்கிற மக்கள் மனசில் பதிய வைக்கணும். அந்த பதிவின் மூலயமாக சராசரி வாக்கை வாங்கி கூட்டணி கட்சிகளை உடைச்சு ஆட்சிக்கு வரணுங்கிறது தான் அவங்க. ஏன்னா இதுவரைக்கும் எல்லா மாநிலங்களும் அவங்க அதான் செய்கிறாங்க. இருக்க கூட்டணி கட்சியில் போவாங்க, கூட்டணி கட்சியில் 6 மாதம் இருப்பாங்க, அப்புறம் அவங்க இருக்க எம்எல்ஏ அப்புறம் காசை வாங்கிட்டு இவங்களே முதலமைச்சர் ஆகிடுவாங்க. இது வட மாநிலங்களில் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அதை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறாங்க. அதுக்குத்தான் நாங்கள் சொல்கிறோம், திரும்ப திரும்ப வலியுறுத்து, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நீதி காவலர் மத்திய ஸ்டாலின் அவர்கள் மக்கள் பிரச்சனையிலையும் கவனம் செலுத்தணும், ஒன்றிய அரசு பிரச்சனையும் கவனம் செலுத்தணும், இந்த கூட்டணி கட்சிகள் பிரச்சனையும் கவனம் செலுத்தி
வலுவான கூட்டமைப்பை உருவாக்கினால் தமிழ்நாட்டில் 2020 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வரும். பாரதிய ஜனதா கட்சிக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, உறுதியாக இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த நிலையை குலைக்க வேண்டும். இந்த இடத்துக்கு நம்ம வந்து அதாவது நன்மைகள் செய்யாமலே இருக்கு ஏதாவது குற்றங்களை சொல்லியே நம்ம வந்துடணும்னு நினச்சி அதற்கு ஒரு முழுமையான ஒரு காயாகன்னு வச்சுங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதை கையில் எடுத்திருக்காங்க. அதை உடைப்பது, பிரிப்பது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பாரதிய ஜனதா செய்கிறது. அதில் ஒரு இதுதான் செங்கோட்டையன் அவர்களை அந்த தலைமைக்கு எதிராக பேச வைப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை? வரலாற்றையே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மறைவு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சசிகலா தலை அப்படி தடவி கொடுத்தார் மோடி. அப்போ என்ன அர்த்தம்? அப்பவே தொடங்கிட்டாரு. தடவி கொடுத்தாரு. 3 மாதம் அந்த அம்மா ஜெயிலுக்கு அனுப்பிச்சார். நீ தான் அடுத்த பலியாடுன்னு அப்படியே தடவி கொடுத்து அந்த அம்மா ஜெயிலுக்கு அனுப்பிச்சார். அப்புறம் ஓபிஎஸ்ஸாக கையில் வந்து லீட் பண்ணார். இன்றைக்கி ஓபிஎஸ் அரசியல் தலைமை இல்லை. இன்றைக்கி ஓபிஎஸ் ஒரு சரியான லீடர் இல்லைங்கிறது பகிரங்கமாக ஆகிப்போச்சு. ஆனால் அதிக வாக்குகள் அவர் நின்ற தொகுதியில் பெற்றார் அப்படின்ற ஒரு யார்? பன்னீர்செல்வம். ராமநாதத்தில் ஜெயிக்க முடியல. அதிக வாக்குலாம் கிடையாது. 3வது இடம் தான், 2வது இடம் கிடையாது. 3 லட்சம் 3வது இடம். அந்த 3 லட்சம் ஒரு சாதி ஓட்டு. ஏன் அவர் வந்து தேனி நின்றுருக்கலாமே? அவரோட சொந்த தொகுதி. ஏன் நீ வந்து ராமநாத் நிற்கிற? முக்குளத்தூர் ஓட்டு அங்கே இருக்கு, நீ அங்கே போய் நின்ற. நீ நல்ல சரியான ஆள்னா நீ தேனி நின்றுருக்கணும். அப்போ ஓட்டு ஏன்னா போன பிள்ளை உன் மகன் தான் எம்பி அங்கே. நீ இப்போ நின்றுருந்தா உன் வாக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் இல்லையே. அப்போ சாதி அரசியல் பண்ணார் அவர், அது தோல்வி அடைஞ்சார். இன்னொரு பாரதிய ஜனதா கட்சியை பகிரங்கமாக ஆதரித்து அதை விட கேவலம் தமிழ்நாட்டுக்கு துரோகமும் பண்ணார். தமிழ் படிக்காமல் யார் வேணாலும் வேலைக்கு வரலாம். ஆமாம், அவர் காலத்தில் கொண்டு வந்த அந்த அரசாணை அதை எடப்பாடியும் அப்படியே கண்டினியூ பண்ணார். அப்போ இது மாதிரி செயலை தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்யணுங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. எப்படியாவது அதிமுக அழித்து அந்த லீடர்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் உள்ளே போய்ட்டு திரும்ப வந்திருக்கிறாங்க. இப்போ ராஜேந்திர பாலாஜி எல்லாம் ஓடிட்டு வெளியே வந்தவர் தான். நீங்கள் மீண்டும் அதிமுக இருக்கிறாரு. ஆமாம், சொன்னாங்க. வெளியே ஓடியான்ட்டார். இன்னைக்கு திரும்ப நிற்கிறாரு. இதைத்தான் அண்ணன் திருமாவளவன் ஆரம்பத்தில் சொன்னார். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில். அது வலுவாக பாதுகாக்கப்படுகின்ற பொழுது தான் பாரதிய ஜனதா கட்சி நம்ம அழிக்க முடியும். இப்போ அந்த வலு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் பாரதிய ஜனதா கட்சி வருது. அதுக்கு ஒரு காரணம் பதவி ஆசை கொண்ட ஒரு சில ஓபிஎஸ் மாதிரி ஆட்கள், பதவி ஆசை பிடிச்ச ஒரு சிலர் தான் அவங்க பின்னாடி போகிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி போயிட்டான்னு செங்கோட்டையன் போயிட்டு நம்ம முழுமையாக சொல்ல முடியலை. ஆனால் அப்படி ஒரு கருத்து நிலைவிட்டிருக்கு. செங்கோட்டையன்னா அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலைவிட்டிருக்கு. காலந்தான் அதில் பதில் சொல்லணும். இந்த சின்னத்தை மறுபடியும் பிரச்சனைக்குள்ளாக்குறாங்களே, இந்த இரட்டை இலை சின்னத்தை அது முடக்க பார்க்குறது தானே. எப்படியாவது எடப்பாடியை வந்து தான் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும். அதுக்கு ஒரு செக்கு அவங்களுக்கு வந்து சின்னம். அது தேர்தல் ஆணையம் சரி உச்சநீதிமன்றம் சொல்லி முடிச்சுட்டாங்க. மீண்டும் இப்போ அதான் உதாரணம் சொன்னேன் இல்லையா, கடந்த 10 ஆண்டுகள் 196 வழக்கு இடி வழக்கு போட்டிருக்கு. என்ன நடந்துச்சு? ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இடி ஓடிட்டு தானே இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இடி வந்து எடுபட முடியலை. மற்ற எல்லா இங்கே தான் இடி அதிகாரி கைது செய்கிறோம். மற்ற எந்த இடத்துலையும் அப்படி இல்லை. அப்போ இந்த போங்கு தான் அதிமுக மேலே அவங்க செலுத்துகிற வந்து அதிகாரம். எப்படியாவது அதிமுக கையில் எடுத்துடணும். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரணும். அண்ணாமலை திடீர்னு திமுக தான் விஜய் கட்சியை உருவாக்கி விட்டது, அவங்களுக்குள்ள ஒரு கமுக்கமான உறவு இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது அண்ணாமலை பேச்செல்லாம் இல்லை சீரியஸாக நம்ம எடுத்துக்கணுமாங்கன்னு தெரியல. ஏன்னா அவரே ஓப்பனாக சொல்லியிருக்காரு, ஆமாம் சீமான் எங்களுடைய பி டீம்ன்றாரு. அவரே சொல்லியிருக்காரு சீமான் எங்களுடைய பி டீம்ங்கிறாரு. சீமானே நிறையா பேசியிருக்கிறாரு. பாரதிய ஜனதா ஆதரித்து தான் வந்து பேசியிருக்காரு. அவரும் சொல்லியிருக்காரு, ஆமாம் நான் பி டீமு, அப்போ நீ ஏ டீமான்னு வந்து ஸ்டாலினை கேட்குறாரு. இது எல்லாமே அவங்களுக்கு ஒன்று அரசியல் அந்த சதுரங்கம் தான். அது அண்ணாமலை பொறுத்தளவுக்கு அவர் நம்ம வந்து ஒரு பெரிய அரசியல் ஒரு சாணக்கியனா அவர் நம்ம பார்க்க முடியாது. அவருக்கு இன்றைக்கி தேவை சாதாரண ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்த அண்ணாமலை இன்றைக்கி பல லட்சம் கோடிக்கு அதிபதி. எங்கேருந்து வந்துச்சு அவருக்கு பணம்? பல லட்சம் கோடிகள். ஆமாங்க, கோயம்புத்தூரில் வீடு வாங்கியிருக்காரு, பெரிய மாளிகை வாங்கியிருக்காங்க. பத்திரிக்கை செய்தி, ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு மில் இருக்குது. எங்கேருந்து வந்துச்சு உனக்கு? ஒரு கவுன்சிலர் கிடையாது, ஒரு மெம்பர் கிடையாது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, ஒரு அமைச்சராக இல்லை. உனக்கு இத்தனை லட்சம் கோடி எங்கேருந்து வந்துச்சு?
நீ எப்படி அடுத்த ஆளை பேச முடியும்? சரி, திமுகவில் வந்து நீ சொல்கிற சாராயத்தில் ஊழல் 10 ரூபா வாங்குறாங்கன்ற, சிலிண்டரில் என்ன நடக்குது? 50 ரூபா வாங்குறீங்களா ஒரு சிலிண்டருக்கு? இந்தியா முழுக்க எவ்வளோ சிலிண்டர் சர்க்குலேஷன் ஆகுது? அப்போ எத்தனை கோடி மோடிக்கு போகுது? இதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அண்ணாமலை வந்து அவர் ஒரு காமெடி பீஸை தான் நீங்கள் பார்க்க முடியுது. அதில் வந்து பாவம் அக்கா தமிழை சவுந்தரராஜன் போய் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு தாமரை மலரும் தேவையில்லாமல் கத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க, அதாவது ஒரு அரசியல் சாணக்கியன் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆமாம். இந்த சாணக்கியன் அப்படின்ற அந்த கேரக்டர் அது வந்து நேரடியான ஒரு நேர்மறையான ஒரு பாத்திரம் இல்லை தானே? ஆமாம், உண்மைதான். அதை எதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்தணும்? அது நம்ம தேவையில்லை தான். அது ஒரு நம்ம எப்படி வச்சுக்கணும், நம்ம இவர் சரியான ஒரு அரசியல் ஆளுமை இல்லைன்னு சொல்லலாம். இல்லை, அரசியல் பொதுவாக எல்லாருமே அந்த சாணக்கியன்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவர் சரியான ஆள் கிடையாது, நேர்மையான ஆள் கிடையாது. நடைமுறை வாழ்க்கையில் அப்படி இல்லை. இது தவிர்த்து அண்ணாமலை சொல்கிறாரு, விஜய் வந்து நடிகைகள் இடுப்பை கிள்ளுவதிலே இருக்கட்டும், நாங்கள் அப்படியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாகரிகமற்ற ஒரு அந்த வார்த்தையை பொது தளத்தில் சொல்கிறார். இதையெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அவர் ஒரு தலைவர், தமிழ்நாட்டின் ஒரு கட்சியோட தலைவர். அதான் தோழர் திரும்ப சொல்கிறது தான். இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க எல்லாருமே ரொம்ப யோக்கியவான்களா? எம்பியை ஒருத்தர் வந்து பால நல்ல பேர், பாலபாரதின்னு நினைக்கிறேன் அவர் பேர், பொன் பாரதி, இடுப்பை பிடிச்சாருங்க, ஒரு வீடியோ போட்டாங்க. ஆமாம் ஆமாம். எங்கள் முதலத்தூரில் இம்மானுவேல் சேகரனுடைய நினைவு நாள். அது வந்தது அந்த மாதிரி. அவன் இப்படி மாலை போடுறாங்க, அவன் வந்து இடுப்பை தான் பிடிக்கிறான். ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கே இந்த நிலைமைன்னா கட்சியில் இருக்க அடித்தொண்ட நிலைமை இருக்கு, என்ன நிலைமை இருக்கும்? அப்போ அப்பேற்பட்ட கட்சி போன கர்நாடகா ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு இருந்த செய்தி, வீடியோ ஃபிலிம் பார்த்தாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இந்த நிலைமைன்னா சாதாரண அடித்தளத்தில் கட்சியில் கீழே இருக்கிற ஒவ்வொரு நிலைமை இருக்கும், நிலைமை எப்படி இருக்கும் அவங்க வெளியே சொல்ல முடியலை. அப்போ என்ன நீ யோக்கியமான கட்சி நடத்துகிற? சரி, உன் கட்சியில் பெண்களுக்கு எதிரானவங்கள, சரி விஜய்க்கு வந்து இடுப்பை பிடிச்சே கிள்ளான்னு வச்சுக்குவோம், அவன் ஒரு சினிமா நடிகர் கிளீனானு வச்சுக்குவோம், எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை, அது உண்மையாக நம்மளுக்கு தெரியாது, இருந்தாலும் நான் உன் கருத்தை ஆதரிக்கிறேன். நீ எத்தனை பெண்களுக்கு எதிரான சம்பவங்களை செய்த உன் கட்சிக்கான கட்சியை விட்டு நிற்கிருக்க? உள்ளே சேர்த்துருக்காங்க நிறைய ரவுடிஸ்புரம் சேர்க்குற, சாராய வியாபார சேர்க்குற, எவெல்லாம் சமூக உறுதி அவனை புறம் கட்சியில் சேர்த்துக்கிற. யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க நீ எப்படி மற்றவனை குறை சொல்ல முடியும்? இப்போ இவர் அண்ணாமலை பேசுவதெல்லாம் முரணாகவே இருக்கிறது. சாதாரண வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கே முரணாக தெரியுது. அப்படி இருக்கிற போது இவருடைய வார்த்தைகளை இந்த ஊடகங்கள் ஏன் அதை பெருசாக வெளியில் கொண்டு போகணும்? அது அப்படியே அதை இன்னைக்கு நீங்கள் தயவுசெய்து வருத்தப்படாதீங்க, நம்ம ஒரு ஊடகம் தான். பல்வேறு ஊடகங்கள் சமூக நீதி, பெண் விடுதலை, மக்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறதே இல்லை. நம்ம அதை ஒத்துக்கணும். இன்றைக்கி அண்ணாமலை மாதிரி போலித்தனமாக அரசியல் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் தூக்கி நிறுத்துகிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோட அவங்க நெருக்கடியாக கூட இருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஊடகங்களுக்கு அந்த நெருக்கடி இருக்குது, அதில் நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அதை தாண்டி வேலை செய்யக்கூடிய ஊடகங்களும் இருக்கிறாங்க. அண்ணாமலை பொறுத்தளவுக்கு நம்மளை என்னை பொறுத்த அவரை விவாதிக்க வேண்டிய ஒரு நபரே இல்லைங்கிறதான் என்னுடைய கருத்தாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் எந்த தகுதியும் இல்லாத ஒரு நபர். ஐபிஎஸ்ஐ போலித்தனமாக பாஸ் பண்ணாருங்கிறதான் தகவல் இருக்குது. இப்போ அப்பேற்பட்ட நபராக போய் நம்ம ஏன் வந்து ஒரு பெரிய நம்மளே வந்து ஒரு விவாத பொருளை அவரை மாற்றி அவர் பெரிய நம்மளும் ஆக்குறோமோ அப்படிங்கிற ஒரு மனநிலை எனக்கு இருக்குது. அதனால் நான் அதை பற்றி நான் ரொம்ப அதனால் அதை விட்டுரும். இல்லை, அந்த சப்ஜெக்டே வேணாங்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி சப்ஜெக்டே வேணாம், அது ஒதுக்கப்பட்ட ஒரு கட்சி, அந்த நிலைமை அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த புதிதாக வந்திருக்கிற விஜய் அவர் அந்த 2026 எந்த நிலைக்கு வருவார் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, விஜய் உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியும், விஜய் கட்சி ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் அவசரப்பட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டார். ஆட்சியில் அதிகாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வெளியிட்டார். அதோட பின்னணி என்ன மாதிரி ஒரு அரசியல் சலசலப்பு போச்சு நம்ம எல்லோரும் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி அவர் அதை நோக்கி நகர்றாரானா இல்லை. ஆனால் ஒரு விஷயங்கள் அவர் நகர்றார். எதுனா வேங்கவேலை பற்றி பேச ஆரம்பித்தார். பட்டியலின மக்களுடைய அந்த சின்ன சின்ன விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது இன்னொரு நகர்வை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட முதல் ஒரு விவாதத்தில் சொன்னேன், திராவிட முன்னேற்றக் கழகமும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்றமும் சரி, தமிழக வெற்றி கழகமும் சரி, மார்க்சிஸ்ட்
லெஃப்ட் ரைட் இந்த கட்சிகளும் சரி, நான் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி தவிர அது ரெண்டும் நான் ஒரு கட்சியை பார்க்குறதில்ல. இது சாதி கட்சி, அது மத கட்சி, அதை பார்க்குறதில்ல. இந்த கட்சிகளுடைய தலைமை மட்டும் சரியாக இருந்தால் பத்தாது. அடுத்தடுத்த தலைமை அடுத்து இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களும் அந்த கொள்கையை பின்பற்றணும். அது இல்லைங்கிறது தான் எல்லாருக்கும் பகிரங்கமான வருத்தமாக இருக்குது. அதுதான் தமிழ்நாட்டுடைய ஒரு சாபக்கேடாக நம்ம பார்க்க முடிஞ்சது. அது காரணம் இங்கே இருக்கக்கூடிய இந்த சாதி மதம் கலந்த சில விஷயங்கள். இந்த சாதி மதமும் என்னதான் நான் சமூக நீதி பேசினாலும், நான் மற்ற திரைமறைவில் என் சொந்தக்காரன் ஜாதிக்காரன் மாமன் மச்சாங்கிற பேசுகிற அந்த நிலையை தக்க வச்சிட்ருக்கு. அது உடையணும். அதுக்கு நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது தான், தலித் இயக்கங்களும் பொறுப்பு, மார்க்சிஸ்டியவாதிகளும் பொறுப்பு, பெரியார் இயக்கங்களும் பொறுப்பு, திமுகவும் பொறுப்பு. தமிழக சூழலை உருவாக்குவது. தமிழக வெற்றி கழகம் பட்டியலின மக்களின் வாழ்வுக்காக அப்படி நகர்கிறது. அந்த தலைவர் வந்து அவங்கள பற்றிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த நகர்வின் மூலமாக விடுதலை சிறுத்தைகளின் வாக்குகள் சரிகின்ற நிலை ஏற்படும் நினைக்கிறீங்களா? நகருகின்றது அப்படி தான் நான் இந்த முதல்ல சொன்னேன். விஜய் இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறார், அதை அறிவித்தார், அது எல்லா ஊடகங்களை பார்க்குறோம். அதுக்கப்புறம் டக்குன்னு ஏதோ ஒரு சில விஷயம் போச்சு. இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறது தான். அந்த அடித்தருக்க நிர்வாகிகள் அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட ஆரம்பிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வைகுண்டத்தில் தேவேந்திரகுமார் வெட்டப்படுறாரு. தமிழக வெற்றி கழகம் ஏன் போராட்டம் நடத்தலை? ஏன் கண்டனம் தெரிவிக்கல? அவங்க தொடர்ந்து செய்யணும். ஆமாம், அப்படி தொடர்ந்து செய்தால் தெரிஞ்சாதான் மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடிக்க முடியும். அதுதான் உண்மையான ஜனநாயகம். தேனியில் எறும்பு கடிச்சு ஒரு இன்ஜினியர் சாகுறாரு, ஏன் நீங்கள் அதை வாய் திறக்கலை? சிவகங்கையில் புல்லட் ஓட்டினா கையை வெட்டினாங்க, ஏன் வாய் திறக்கலை? இதை மட்டும் வேங்கவேலை மட்டும் உங்கள் தலைவர் பேசிட்டார். அந்த மாவட்ட அமைப்பு, அங்கே இருக்க கிளை அமைப்பு, அதுதானே ஜனநாயகம். இப்போ ஜனநாயகமே இல்லாமல் ஒருத்தர் தலைமை வந்து அறிக்கை விடுவார், கீழே கூட நாங்கள் அப்புறம் எங்கள் வேலை செய்வோம்னா அது வந்து ஒரு ஜனநாயக கட்சியாக இருக்க முடியாதுல்ல. அது வேதனை அளிக்கணும். ஏன்னா பலமுறை தான் சொன்னேன், உங்கள்கிட்ட பேசியிருக்கேன்னு சொல்லி. இப்போ மாநிலங்களவை உறுப்பினர் தருகிறோம் என்று சொன்னார்கள், தரவில்லை அப்படின்னு தேமுதிகலேருந்து ஒரு குரல் வந்தது. நாங்கள் எப்போ சொன்னோன்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சொன்னார். இதற்கிடையில் அவருடைய பிறந்தநாளுக்கு முதல்வர் வாழ்த்து தெரிவிக்கிறார். இப்படி ஒரு நெருக்கமும் தெரிகிறது தேமுதிக. ஆமாம், தேமுதிகவும் திமுகவும். இந்த தேமுதிகவோட அரசியல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, தேமுதிக விஜயகாந்துக்கு அப்புறம் எழுச்சி பெருமாங்கிறது கேள்வி. அன்றைக்கி விஜயகாந்த் அம்மாவோட புரட்சித் தலைவர் அம்மாவோட சேர்ந்தார். 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஜெயித்தாங்க. ஆனால் திமுக 3ஆம் இடத்துக்கு போச்சு. விஜயகாந்த் தான் எதிர்க்கட்சி தலைவர் அமர்ந்தார். அந்த சூழல் மீண்டும் முற்போக்கு கழகத்துக்கு தேசிய கழகத்துக்கு வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் முழுக்க அவங்களுக்கு பதவி வெறி தான். அதிமுகவில் போனால் நீ எம்பி தருவியா, பணம் தருவியா, இதை தான் இருக்கிறாங்க. இப்போ திமுகவில் காய் நகரத்திற்கு எம்பி தருவாங்களா, நாமினேட் எம்பி கிடைக்குமா, எப்படினாலும் பையனை எம்பி ஆக்கிடணும், தம்பி எம்பி ஆக்கிடணும், இதுதான் அவங்க சிந்தனையாக இருக்காங்களே தவிர கட்சியை வளர்க்கணும், விஜயகாந்த் அந்த கட்டமைப்பை பலப்படுத்தணும், அந்த கட்டமைப்பை பலப்படுத்தி அரசியல் காலூண்டி மேலே வந்தால் தான் நிலச்சி நிற்க முடியும். சும்மா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமினேட் எம்பி வாங்கிட்டு என்ன போகுது? 5 வருஷம் இருக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் கூட்டணி மாறும், உங்களை தூக்கி ஏறுவாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்போ பிரேமலதா அவங்களுடைய அணுகுமுறை என்னை பொறுத்தவரை தவறு. சந்தர்ப்பத்துக்கு அவங்க அரசியல் பண்ணுறாங்க. விஜயகாந்த் செஞ்ச இல்லை அடித்தளத்தில் மக்கள் மனசில் வந்து இடம் பிடிக்கணும், கட்டமைப்பை உருவாக்கணும். அந்த கட்டமைப்பை உருவாக்குகின்ற பொழுது தான் தேமுதிக ஒரு பெரிய அரசு சக்தியாக மாற முடியுமே தவிர இவங்க எங்கே ஒரு சீட்டு அங்கே ஒரு சீட்டு பேரம் பேசுனாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம இவர் இருக்காங்க தமிழக மூப்பனார் வாசன், CK வாசன், அவர் நிலைமை தான் ஏற்படும். CK வாசன் யார்? எங்கிட்டு போனாலும் காங்கிரஸாக ஒரு எம்பி, பாஜக ஒரு எம்பி, அவர் மட்டும் எம்பியாக இருப்பார், அவன் அமைச்சராக இருப்பார். தமிழ்நாட்டில் எங்கேயும் கட்சி இருக்காது. இந்த நிலை தான் நாளைக்கு தேமுதிகவுக்கு வரும். இப்போ பாரதிய ஜனதாவை நோக்கி கட்சிகள்லாம் ஓடினாங்க, பாமகலாம் இருந்தாங்க நிறைய. ஆனால் தேமுதிக அதிமுகவோட தான் இருந்தாங்க. அப்படி ஒரு நம்பிக்கையான ஒரு தோழமை இருக்கும்போது அந்த தோழமைக்கு அந்த சீட்டை கொடுக்கறதுல ஏன் அவங்க தயக்கம் காட்டுறாங்க?
இல்லை நம்மளுக்கு அது தெரியாது, அவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு, என்ன உரையாடல், இவங்க என்ன கேட்டாங்க, அவங்க என்ன ஒத்துக்கிட்டாங்க, நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. இவங்க ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்க, அவ்வளோதான். இல்லை அதில் போய் நம்ம இதில் நாட்டாமல் வெள்ளம் பண்ண முடியாது. ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க பிஜேபி கூட அலையன்ஸ் மூவ் பண்ணாங்க, பிஜேபி கூட அலையன்ஸ் மூவ் பண்ணாங்க, செட் ஆகலை. அதிமுக கூட அலையன்ஸ் ரெண்டாங்க. இப்போ அதிமுக அலையன்ஸில் இருந்துட்டு இப்போ திமுக அலையன்ஸை வந்து ரெடி பண்ணுறாங்க. அப்போ நிலையான ஒரு சிந்தனை இல்லை. யாருக்கா நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறீங்க, யாருக்கா கட்சி நடத்துகிறீங்க, பதவி சுகமா மக்கள் பிரச்சனையா? இப்போ அதிமுகவில் கூட அன்புமணிக்கு கொடுத்தாங்க, ஜி.கே. வாசனுக்கு கொடுத்தாங்க. அவங்க 2 பேருமே பாரதிய ஜனதா கட்சி பக்கத்தில் அங்கே தான் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த தேமுதிகவும் போய்விடுமோ அப்படின்ற அச்சத்தில் அவங்க கொடுக்காம இருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நிறைய இருக்குது. நம்ம அதில் அதான் சொன்னல, நம்ம அதுக்கு உள்ள இப்போ தேமுதிமுக பொறுத்தவரை பதவி சோகம் தான். மக்கள் பிரச்சனை பற்றிலாம் பேச தயாராக இல்லை, கட்சியை கட்டமைப்பு தெரியல, அடிமட்ட தொண்டனை பற்றி கவலைப்படலை. அப்போ அவங்க எப்படி இருக்க போகிறாங்க? அவங்க வாங்கினா நம்மளுக்கு என்னமோ எங்கேயோ பண்ணிட்டு. இப்போ இந்த சில பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க, அல்ல அரசியல் விமர்சகர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் 2026 2 கட்சிகள், அதாவது தேமுதிக, நாம் தமிழர், இந்த 2 கட்சிகளுடைய வாக்குகள் சரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? சரியும்னா விஜய்க்கு போகணும், இல்லைன்னா வந்து திமுகவுக்கு போகணும். அப்படி நம்ம சரியுமா இல்லையாங்கிறது அதான் நான் பலமுறை சொன்ன விஷயம் தான். அந்த கூட்டணியை வச்சு தான் நம்ம கருத்தை சொல்ல முடியும், கூட்டணி எப்படி சேர்றாங்கன்னு. இப்போ தேமுதிமுக யாரோட போகிறாங்க, மீண்டும் அதிமுகவோட போகிறாங்களா, இல்லை திமுகவோட போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியாக இருக்கான வாய்ப்பு இல்லை. அதிமுகவோட போனால் சரியலாம். அது மாதிரி நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்கு, அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ அவங்கள பற்றி நாம் தமிழர் கட்சி மீண்டும் அந்த வாக்கு, பழைய வாக்கு அதை தக்க வைக்குமானா என்னை பொறுத்தவரை நிச்சயமாக இருக்குது, அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே கலந்துட்டுருக்காங்க, எல்லாம் வெளியே போயிட்டுருக்குறாங்க. அப்போ இவர் ஒரு ஆள் மட்டும், இவர் ஒரு ஆள் எப்படி சொல்கிறாங்க, நீங்கள் வெளியில் போகிறத பற்றி சொல்கிறீங்க, ஆனால் உள்ளேயும் வராங்களே. இப்போ வீரப்பன் அவர்களுடைய மகளுக்கு ஒரு புதிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க மாநில அளவில், இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் என்னவோ, அந்த மாதிரி புதியவர்கள் வந்து கொண்டு தானே சார். நீங்கள் புதியவர் 1-2 பேர் வராங்க, அவர் கூட இருந்தால் நிறைய பேர் வெளியே போயிருக்கான். அதே மாதிரி மாவட்ட அளவில் இருக்கிற அந்த கட்டமைப்பு நிர்வாகிகள் நிறைய வெளியே போயிருக்கான். 70% வந்து வெளியே போயிருக்கான், 10% உள்ளே வருது. அப்போ எது பலம்? இன்னொன்று, சீமானுடைய அணுகுமுறை, பேச்சு நாகரிகம் இல்லாத பேச்சு. ஆனால் விஜயலட்சுமி யாராக கூட இருக்கட்டும், ஒரு பெண் என்ற அந்த மரியாதை இல்லாமல், நாகரிகமே இல்லை. ஜனநாயக ஒரு அரசியல்வாதி, ஒரு கட்சி தலைவங்களுக்கு பொம்பளைங்களை கூட வச்சுக்கிட்டு அவனை வயசுக்கு வந்தவளா, குஞ்சிலையாக இருந்தா, குச்சிலையாக இருந்தா, இப்படி ஒரு கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துறது. அவருடைய அரசியல் வாழ்க்கை அழிஞ்சிருச்சு. அது திரும்ப அவரை பற்றியெல்லாம் நம்ம வந்து விவாதம் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. அவர் கூட யார் போய் சேர்ந்தாலும் அது நம்ம அதை பற்றி நீங்கள் வீரப்பன் மூலம் ஏன் கடைசி கிடந்து இந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியலை. அவன் நல்ல ஒரு சிந்தனையாளராக தான் பார்த்தோம், ஆனால் இன்றைக்கி ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் இதில் சின்ன சின்ன ஆட்கள் போகிறதுனால நாம் தமிழர் கட்சி பழம்பெறுனா நிச்சயமாக இல்லை. ஏன்னா நீ காளியம்மெல்லாம் அப்படி பார்த்தா காளியம்மெல்லாம் அந்த அம்மாவோட நல்ல லீடிங் ஃபிகர். இன்றைக்கி அவங்களாம் வெளியே போயிட்டாங்க. சாதாரண அடித்தளத்திலேருந்து வளர்ந்தவங்க காளியம்மாள். இவங்களுக்குலாம் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, வீரப்பன் மகளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்துச்சு. அவங்களுக்கு எதுவுமே இல்லை. நாகப்பட்டினத்துலேருந்து சாதாரண மீனவ பெண்ணு, பெரிய நீ தமிழ்நாட்டில் பேசப்படுற நபர். இன்றைக்கி அவங்களாம் வெளியே போயிட்டாங்களே. இப்போ இதெல்லாம் வந்து சீமானுக்கு பாதிப்பு தானே. வீரப்பன் மகள் ஒருத்த வந்தானே வன்னியர் ஓட்டு புறம் வந்துருமா? இல்லை. அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு சீமான ஒரு பெரிய ஆளாக நம்ம பார்க்க வேணாம். அவர் ஒரு நல்ல ஜனநாயக அரசியல் தலைவராக இல்லை. அண்ணாமலையை புறந்தள்ளுற மாதிரி. ஆமாம், வேறு வழியே கிடையாது. தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் புறந்தல்லாமல் நீங்கள் வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கவும் முடியாது. இது தவிர இப்போ வன்னியர்கள் அப்படின்னு பேசும்போது பாட்டாளி மக்கள் கட்சியை பேசியாக வேண்டிய நிலை இருக்கிறது. அங்கேயே அவங்க வந்து தந்தைக்கும் மகனுக்கும் கூட்டணி வைப்பதிலே முரண்பாடுகள், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியா அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடனா அப்படின்ற மோதல்கள்லாம் நடைபெறதா சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த கட்சி ஒரு சாதி கட்சி என்ற ரீதியில் பிடிக்கலைனா கூட அந்த கட்சியின் நிலை 2026 தேர்தலில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம ஆரம்பத்தில் ராமதாஸ் ஐயாவை நம்ம ரொம்ப பாராட்டியிருக்கிறோம். குடிதாங்கி அந்த விஷயத்தில் மயானத்தில் பாடி எடுத்துகிட்டு போனது, வன்னியர் தெருவில் எடுத்துகிட்டு போனது, அதுக்கு அவருக்கு பட்டம்லாம் கொடுத்தாரு. அந்த சூழல் பாட்டாள் மக்கள் கட்சி ஒரு வீரியத்தோடு நல்லா வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் செஞ்ச முதல் தவறு, பட்டியல் அல்லாதோர் கூட்டமைப்பு தமிழ்நாட்டில் உருவாக்குனார். ஒரு 67 சங்க சாதி அமைப்புகள் உருவாக்குனார். அதில் பெரிய அடி விழுந்துச்சு அவருக்கு.
அதன் பின்னாடி தொடர்ச்சியாக அவருடைய அரசியலில் வந்து அடிதான் வாங்கிட்டு இருக்கிறார். அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த இன்டர்னல் விஷயம் நம்ம தலையிட நம்மளுக்கு ஜனநாயக ரீதியாக நம்மளுக்கு உரிமை இல்லை, அது விவாதம் பண்ணக்கூடாது. அது உங்கள் அப்பா பையனுக்கு இருக்கிற விஷயம். அது யாருக்கு கொடுக்கணும், பேரனுக்கு கொடுக்கணுமா, மகனுக்கு கொடுக்கணும், மருமனுக்கு கொடுக்கணுமா, அது அவங்க குடும்ப விஷயம், நம்ம அதுக்குள்ள போக வேண்டியதில்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி நிறைய மாற வேண்டியது இருக்குது. ஏன்னா வட மாநிலங்களில் வலுவாக இருக்கக்கூடிய பட்டியலினமும் பாட்டாளி இனமும் ஒருங்கிணையணும்னா சும்மா வாயில் சொன்னால் பத்தாது, செயலாக்கத்தில் இருக்கணும். அந்த செயலாக்கம் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மறு உருவாக்கத்தையும் பட்டியலின மக்களுடைய இணக்கத்தையும் வென்றெடுக்க முடியும். இப்போ இதற்கு இடையில் வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் நடந்து கொண்ட விதம், அதை வந்து முதல்வரே கண்டித்தது, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்வர் கண்டித்தார். வேல்முருகன் சொல்கிறாரு வந்து சபாநாயகர் தான் அப்படி ஒருமையில் பேசினார் அப்படிங்கிறாரு. அது முதல்ல கண்டிக்க, அது வேறு விஷயம். எனக்கு என்னென்னா அவர் வைக்கிற விஷயங்கள் சரியான விஷயம். வேல்முருகன் சில குறைகளை சொல்ல விரும்புகிறாரு, கூட்டணி கட்சியில் இருக்கார், ஒரு அரசியலில் முதுமையான ஒரு அனுபவமிக்கவர். அவர் கருத்தை கேட்குற என்ன தப்பு? குறைஞ்சபட்சம் எவ்வளோ நேரம் பேசிட போகிறாரு? அதிகபட்சம் 1/2 hour பேசுவாரா? அப்போ அந்த கருத்து சுதந்திரம் அங்கே பறிக்கப்படுதில்லை. அந்த அடிப்படையில் நம்ம வந்து வேல்முருகன் பக்கம் நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. பேசுங்க, சொல்லுங்கள், கருத்தை சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து பாராளுமன்றத்தில் பேசவில்லை, நம்ம குதிக்கிறோம். அதுமாதிரி சட்டமன்றத்தில் கூட்டணி கட்சி இருக்கிறவரை நீ பேசக்கூடாதுன்னு சொன்னால் அது நாகரிகம் இல்லைல்ல. அவருடைய கருத்து என்ன தான் சொல்ல வராரு? நீங்கள் ஒரு டென்டேட்டிவ் ஒரு அஜெண்டா வச்சுருக்கிறீங்க, அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. வேலுமுருகன் சொன்னோன்னே திருமாவளவன் சொன்னோன்னே மாற்றிக்கிற போகிறீங்களா? இல்லையே. அப்போ அவங்க சொல்கிற குறைஞ்சபட்சம் அந்த கருத்துக்குனால மதிப்பளிக்கணும்ல. அப்போ அது இல்லைங்கிறது வருத்தமான விஷயம். அதுக்கு முதல்வர் வந்து வேலுமுருகனை கண்டித்ததும் வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். ஏன்னா அப்பாவும் செஞ்ச தவறு இது. இது முதல்வர் செஞ்ச தவறே இல்லை, அப்பாவு சபாநாயகர் செஞ்ச தவறு. சபாநாயகருக்காக முதலமைச்சர் வந்து வேலுமுருகன் கண்டித்தது கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய விஷயம். நன்றி. இவ்வளவு நேரம் தமிழன் தொலைக்காட்சியில் உங்கள் கருத்துக்களை தந்தமைக்கு எங்களது நன்றி. நன்றி சொல்ல.